100 நாள் பயணத்தில் 55வது நாள். இன்னைக்கும் காலைல விடிஞ்சோடனே ஜிம்முக்கு வந்துட்டு கார்டியோவை முடிச்சுட்டு அது கூட ஒர்க் அவுட்டையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கையில் இந்த சிலம்பம் மாட்டுச்சு. இந்த சிலம்பத்துக்கு மட்டும் வாயிருந்ததுன்னா அதுவே என்ன வச்சுட்டு போடா வெண்ணன்னு சொல்லியிருக்கோம். அந்த அளவு இந்த சிலம்பத்தை எடுத்து கிருட்டுன்னு சுத்தி சிலம்ப பயிற்சியை முடிச்சாச்சு. நான் சுத்த ஆரம்பிச்சோம்னா காத்து உள்ள வராது, மழை தண்ணி மேல விழுகாதா. வீரவையை துடைத்த பின் கிடைத்த புதுப்பொலியோடு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பல்களையும் துளைக்கிட்டு காலை உணவை வட்டல் நிறைய வகை வகையா வச்சு சாப்பிட்டு ஆபீஸுக்கு கிளம்பி வந்துட்டேன். கிரியேட்டினை தண்ணியில கலந்து குடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டா நக்கி பார்த்தோம்னா குளுக்கோஸை கையில கொட்டி நக்கும் போது நாக்கெல்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குல்ல, அதே மாதிரியே இருந்துச்சு. சரின்னு கொஞ்சம் ஹெவியா நக்கி பார்த்தா புளிப்பு வில்லங்க வேண்டான்னு எப்பயும் போல தண்ணியிலேயே கலந்து குடிச்சிட்டேன். அடாப் இல்லுஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிட்டதுனால இந்த ஒரே டிசைனை வரையறதுக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கிச்சு. ஃபைனலி வரைஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா இதோட விளைவு மதிய உணவையே ஈவினிங் ஒரு 5 மணிக்கு தான் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே மீன் எண்ணெய்க்கான மாத்திரையும் போட்டுக்கிட்டு இன்றைக்கான தண்ணியின் அளவையும் சமன் செஞ்சுட்டேன். பிறகு சுப்ரீம்ல அண்ணமார்கள்லாம் சேர்ந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுல ஒரே ஒரு டைலாக் இருக்குது, வந்து பேசிட்டு போடான்னு சொல்லி தலைவர் ஒருத்தர் கூப்பிட்டாரு. சரின்னு போய் பேசிட்டு வந்துட்டேன். இவர் தான் அந்த தலைவர். வேற யாரு? நான் தான். வந்தோடனே இரவு உணவா வெள்ளரிக்காவை உள்ள தள்ளிட்டேன். பிறகு மேக்ஸின்ல இருந்து மழை போல ஸ்டாக் வந்திருந்தது. எல்லாத்தையும் எடுத்து எண்ணி ஓரமா வச்சுட்டேன். கூட இருக்க ஜீவன் கிட்ட ஒரு வாரம் முழுவதும் ஜங்க் ஃபுட்டையும் ஸ்வீட்டையும் சாப்பிடாம இருந்தா வார கடைசியில நானே உனக்கு எதனா வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே அது இருந்துருச்சு. அதனாலேயே பக்கத்து கடையில இருந்து ரசமலா என்று அழைக்கப்படக்கூடிய பானைக்குள்ள போட்டு வச்சிருந்த ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்துட்டேன். ஹாப்பியா சாப்பிட்டுட்டு போயிருன்னு பார்த்தா அதெல்லாம் முடியாது, போற வழியில எனக்கு சவர்மா வேணும்னு சொல்லிட்டு 6 நாளா இருந்த கட்டுப்பாடை ஒரே நாள்ல அடிச்சு நாசம் பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இன்றைக்கான நாள் இத்துடன் முடியுது. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.